வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எபிசோட் 4 சிஎஸ்கே இது ஜிடி மேட்ச் எபிசோட் 4, அதாவது ஃபைனல் எபிசோட் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ். அவங்க பவுலிங் சூஸ் பண்ணாங்க. எதுக்கடா சூஸ் பண்ணிங்கன்னு தலையில் தட்டுற மாதிரி ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி எதை பற்றியும் பேசுவோன்னா நம்ம மோட்டைக்கு ஆகிட்டு போகலாம். அங்கே போனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஸ்கோரை பாருங்கள் 353. இன்னமும் முடியலை, இன்னும் ஓவர்ஸ் நிறையா இருக்குது. பொழந்தாச்சு 6 கிடையாது, பட்டா 6 தான், படாமலாம் இருக்காது. பட்டா 6 அப்படியே ஆயிடுச்சு. பிகாஸ் 180 ரன்ஸ் சிங்கிள் டீம். ஸோ ஒரு அச்சின் ரவீந்திரா ஏன் அவுட் திருப்பி வாயான்னு சொல்லுவாங்க. எனக்கு மாத்திரை வந்ததுக்கு பதிலாக திருப்பி வாயா, நீ வாயா, நீ வந்து பேட்டிங் ஆடியான்னு. ஏன்னா அந்த மாதிரி தான் ஆடணும், சான்ஸே இல்லை பிடிக்க. இன்னமும் எனக்கு மனசு அடிக்குது. இது இப்போ கூட இது ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், போர் அடிச்சு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போயும் அதெல்லாம் போடுறாங்க, வேஸ்ட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வேஸ்ட்டு, டம்மி டபுக்கிடப்பா டப்பாப்பா டுப்பாப்பா இப்படி சொல்கிறீங்க. என்னங்க நீங்கள் சொன்னால் எனக்கும் மனசொலிக்குதுங்க. மனசொலிக்குதுன்றத விட மனசொலிக்கு தரணும் இல்லை. ஸோ எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுதுங்க அந்த மாதிரி. ஸோ நான் ஒரு பியூர் சிஎஸ்கே ஃபேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை மேட்ச் தோற்றாலும், நீங்கள் என்ன தான் 7 வருஷமோ இனிமேல் கப்பே அடிக்காமல் 5 கப்லேயே நின்றாலும் எனக்கு சிஎஸ்கே தான் பிடிக்கும். ஏன்னா அது ஏன் நாடு, ஏன் டீமு. சரி ஓகே, இது ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம். இது ஏன் நாடு, என் டீம் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் ஷார்ட் பார்த்தேன், சிஎஸ்கேலாம் ஏன்டா சப்போர்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டுடா. ஸோ அந்த மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் இது பார்த்தேன், நிறையா இது பார்த்தேன், ரீல்ஸ் பார்த்தேன். ஸோ ஏன் நாடு, ஏன் டீமு நான் சப்போர்ட் பண்ணுறேன். உனக்கு என்னடா இது, அதை சொல்ல நீ யாருறான்றேன். சாரிங்க, ஒரு பால் டாட் ஆகிடுச்சு. ஸோ அது காட்டல. சரி ஓகே, அப்படியே விஷயத்துக்கு வருவோம். அதை சொல்ல நீ யாரான்னு நான் கேட்குறேன். சப்போர்ட் பண்ணாதேன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? என் ஃப்ரெண்டா, இல்லை எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸா, இல்லை வேறு யாரா நீ? எவனோ ஒருத்தன் ரீல்ஸை போடுறான், நீ சொல்லலாம் எவனோ ரீல்ஸ் போடுறான், எவனுக்கோ போடுறான், நீ எதுக்குடா ரியாக்ட் பண்ணுற நீங்கள் கேட்கலாம். டபுள் செஞ்சுரிங்க எவனோ ரீல்ஸ் போடுறேன், உனக்கு என்னடா, அவன் பாரு பார்க்காம போகாது, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எதுக்கு இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறீங்க? அவங்க மீட்டிங்க, அவங்க இது ஃபேன் பேஸு அவங்க வச்சுருக்காங்க, அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்கள் டீம் இங்கே பார்த்துக்கணும். இது இவங்க தான் சொல்கிறேன், ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு லாயலான ஒரு டீம், ரொம்ப லாயலான ஃபேன்ஸை நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் லாயலாக இருப்பாங்களான்னு தெரியாது. திருப்பியும் தோத்துட்டோன்ட்டு வெளியே போயிட்டாலும் போயிடுவாங்க சப்போர்ட் பண்ணாமல். அதனால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா விட்டு போங்கன்னு நான் சொல்லலை, அவங்கள மாற்றுங்க, அவங்களே பண்ணாமல் மாற்றுங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் சொல்கிறேன். 400 லட்சம் 17 ஓவரில் ஏன்ப்பா. ஃபோன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சார்ஜ் 19% தாங்க. காலையில் எந்திரிச்சு எத்தனை மணிக்கு கரெக்டாக போட்டேன்னு தரல. காலையில் எழுந்துச்சி வீடியோ போட்டேங்க, வீடியோ ரெடி பண்ணுறேங்க. அவ்வளோ கஷ்டமா இல்லைங்க. ஏன்னா நான் டம்மி இந்த வீடியோ இப்போ நான் தனியாக பேசுகிறேன் கூட எனக்கு தெரில, எவன் பாப்பா எதுன்னு தெரில. ஆனால் சும்மா போர் அடிக்குது எனக்கும். நானும் அப்படியே கிரிக்கெட் விளாட்றது வீடியோவை போட்டால் நல்லா இருக்குமேன்னு தான் போடுறேன். சரி ஓகே, இந்த இன்னும் புதுசு அடுத்து நைட்டு 2 எபிசோடு போடுவோம். 4 எபிசோடா 6 எபிசோடு, இன்னைக்கு 6 எபிசோடு முடிஞ்சிடும். நாளைக்கு அதோட 2 எபிசோடு நம்ம தான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நான் எபிசோட்ஸ் முடிக்க. ஸோ நாளையோடு முடிஞ்சு அடுத்து ஸ்கூல் ஆரம்பிக்குது. என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா? என்ன ஸ்கூல் ஆரம்பிக்குது, என்ன பண்ண வரீங்க? ஸ்கூல் படிக்கிறவங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க? காலேஜ் அண்ணாங்கள், எனக்கு அண்ணா தான் காலேஜ் அண்ணா. என்ன பண்ணுறீங்க? என்ன நடக்க போதோ. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது.
அது வந்து அது எப்படின்னா இப்போ நீங்கள் சொல்லலாம் ஸ்கூல் லைஃப்பில் கிடைக்கிற மாதிரி எதுவும் கிடைக்காது அப்படின்ட்டு. ஆனால் அது உங்களுக்கு இப்போ நீங்கள் நிறைய பேர் ரீல்ஸ் பார்த்துப்பாங்க, ரீல்ஸில் அப்படி இருக்கும், அதுதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் இருக்காங்க, தெரியாது நினச்சிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் இருக்காங்க. ஸோ அது பிரச்சனை கிடையாது, விடுங்க. சரி, ஓகே. நம்ம இனிமேல் வந்து இதில் வந்து கொஞ்சம் இது பண்ணுவோங்க. ஏன்னா நம்ம சிஎஸ்கே பற்றி பேசுகிறோம், ஐசிஐ பற்றி பேசுகிறோம். இந்த கேமை பற்றி முதல் 2 எபிசோட்லேயோ 3 எபிசோட்லேயே பேசணும், அடித்தெல்லாம் பேசவே இல்லை. ஸோ ஐயோ காலை தூக்கி போடுறேன், இங்கெல்லாம் போட்டால் பொழந்துடுவாங்களே. ஆஹா, பொழந்துட்டாங்க. ஸோ இன்னும் 2 hours இருக்குது, ஒரு 450 460 மாதிரி தான் என்னோட டார்கெட். இதே அடிக்க மாட்டாங்க, கஷ்டம்தான். ஏன்னா 20 overs 120 balls 450ன்றது 430ன்றது கஷ்டம். இன்னமும் அடிக்கிறோம். இஷாந்த் சர்மா ஓவரையும் பழத்தாச்சு, எல்லாரும் ஓவரையும் பழக்கிறாங்க. இந்த டியோ இப்போ 400 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்புங்க எங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் டெஸ்ட்லேயே பார்க்குறது கஷ்டம் தாங்க பார்த்தீங்கன்னா. ஆனால் T20யில் பார்க்குறீங்க கேம் தான், பட் ரியல் கிடையாது, எதுவும் நடந்ததும் கிடையாது. 4 ரன் ஓடி இருக்கும், சூப்பர், நல்லா இருக்குது. இந்த மாதிரி எனக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எந்த டீம் சொல்லுவாங்க, மும்பை எடுத்துக்கோங்களேன். மும்பை இப்போ ஒரு 4 இயர்ஸாக எதுவுமே பண்ணலை. பட் இந்த வருஷம் கொடுத்தாங்க பாருங்க கம்பேக்கு, இது பேர் தாங்க கம்பேக்கு. அந்த மாதிரி நம்மளும் கொடுப்போன்றதை நம்புங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ், அவ்வளோதான் சொல்லுவேன். நம்புங்க, உங்களையும் நீங்கள் நம்பாமல் இருக்கக்கூடாது, அதை மட்டும் பண்ணாதீங்க. ஸோ லாஸ்ட் ஓவருங்க, எவ்வளோ நேரம், 7 நிமிஷம் தான், 7 நிமிஷம் ஆகிடுது. லாஸ்ட் ஓவர் போட ராகுல் டெவாட்டியா கரெக்டு தானே நீங்கள். ஸோ போட்டவன் ஃபஸ்ட் பால் 6, 232 runs, a single man by a single man. ஏன்னா T20 ஓடிஐலே நான் பார்க்க முடியாது, பட் T20யில் பார்க்குறோம். என்ன சொல்கிறது, ஐயோ எங்கேயோ போகுது பால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன, ஸோ இப்போ இனிமேல் சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மும்பைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எதுவுமே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச டீமை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு பிடிக்காத டீமு இல்லை உங்களுக்கு எதிர் டீமு வந்து டிஸ்கரேஜோ இல்லை அவங்கள பற்றி எதுவும் சொல்லாதீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, இனிமேல் நான் பேசல. ஸோ இன்னும் 3 பால் இருக்குது. 470 460 470 வந்துச்சு. 480 ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் இன்னுமே அடிக்க போகிறாங்க. எப்போ பொழந்தாச்சுங்க, பொழக்கிறாங்க, இது பேர் தான் பொழக்கிறது. 16-22 ரன்ஸ் ஏற்கனவே வந்துருச்சு இந்த ஓவரில். அது 28ன்னு சொல்லியிருக்கானுங்க. எத்தனை ரன் ஓவராக இருக்க போகுது, 250 அடிச்சிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா 150க்கே பதறிட்டு, 100க்கே 50க்கு சொல்ல போனால் பதறிட்டு இருக்காங்க. இவர் என்ன 250 அடிச்சுட்டு இருக்காரு. லாஸ்ட் பால், அதை ஒரு 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 ட்ரிபிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் 3 runs ஓடியாச்சு. 481 அடிக்கணும் 120 பால்ஸில். சரி, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஓவர் யார் போடுவான்னா எங்கேயோ கலீல் அஹ்மத் தான் போடுவார். சரிங்களா, இதை நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ சாய் சுதர்சனும் சுப்மன் கில்லும் இறங்கியிருக்கோம். அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். உங்களிடம் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, உங்களுக்கும் டைம் ஆகிருக்கும். ஸோ உங்களிடம் வந்து விரைப்பது பிளாக் ஹண்டர்.